என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் சொன்ன உத்தரவை நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நிறைய ஊழியம் செய்தவர், அதிசயங்கள் அற்புதங்களை செய்தவர், அநேக பாடுகளை பட்டவர். அவருடைய ஜெபத்தினாலே நிறைய பேர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டனர். ஆனால் அவர் சரீரத்தில் ஒரு உபத்திரவம் வந்தபோது, அதற்காக அவர் ஜெபித்த போது அவர் கிடைத்த உத்தரவு, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாக விளங்கும் என்பதே. பிரியமானவர்களே, இதில் ஒரு சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் கொடுக்கிற பதிலில்லாத ஜெபத்திற்கு உத்தரவே கொடுக்காமல் இருக்கிற ஆண்டவருடைய செயலுக்கு நாம் என்ன சொல்லுவோம்? உண்மையிலேயே நாம் நன்றி தான் சொல்ல வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, எலியா ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபித்த போது அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆபிரகாம் இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று விண்ணப்பித்த போது அவனுடைய சந்ததியாக இஸ்மவேலை அங்கீகரிக்கவில்லை. யோனா நான் சாகிறது நல்லது என்று வேண்டிக் கொண்டபோது அவனை சாக விடவில்லை. அது மாத்திரமல்ல, நினிவேன் பட்டணத்தாரையும் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேரையும் அவர் சாக விடவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு சில சமயங்களில் பதில் கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் அவருக்கு தெரியும், எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் நமக்கு நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்காமல் இருப்பதும் அவருடைய சித்தத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம். நாம் அவர் மீது கொண்ட நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்துவோம், விசுவாசத்தை அதிகப்படுத்துவோம். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை.